8th standard maths சமச்சீரில் exercise 1.4 பார்க்க போகிறோம். Let's start the filling the blanks. The ones digit in the square of 77 is dash. So இப்போது ones digit in the square of 77 ஓட ஸ்கொயர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் என்ன வரும் அப்படின்றது தான் கொஸ்டின். இதில் நீங்கள் 77 மல்டிப்ளை பண்ணி செஞ்சு ஆன்சர் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க கேட்டிருக்கிறது என்ன நம்பர், ஒன்ஸ் டிஜிட் நம்பர். அதனால் ஒன்ஸ் டிஜிட் நம்பர் இங்கே என்ன இருக்குது, 7. ஸோ 7ஐயும் இன்னொரு 77 மல்டிப்ளை பண்ணுறது தானே ஸ்கொயர் நம்பர். ஸோ இந்த 77 இருக்க ஒன்ஸ் பிளேஸ் நம்பரையும் இந்த 77 இருக்க ஒன்ஸ் பிளேஸ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 7 சார் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 49 கிடைக்கும். ஸோ எண்டிங் நம்பர் நமக்கு என்ன கிடைக்கும், 9 தான் கிடைக்கும். தட் இஸ் ஒன்ஸ் பிளேஸ் நம்பர். ஸோ த ஆன்சர் இஸ் 9 அப்படின்னு டைரெக்டாக எழுதிடலாம். ஓகே, 77 × 77 ஃபுல்லாக செஞ்சு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் பிளேஸ் நம்பர்ஸை மட்டும் செக் பண்ணால் போதும்னு சொல்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். The number of non-square numbers between 24 squared and 25 squared is dash. ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, the numbers of non-square numbers between 24 squared and 25 squared is dash. ஸோ 24 ஸ்கொயருக்கும் 25 ஸ்கொயருக்கும் இடையில எத்தனை வந்து நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது, தட்ஸ் கொஸ்டின். ஸோ 24 ஸ்கொயர்டோட ஆன்சர் நம்ம 24 × 24 என்ன பண்ணோன்னா 576 கிடைக்கும். அதே இது 25 ஸ்கொயர் கண்டுபிடிச்சோன்னா 625 கிடைக்கும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 48. ஸோ த நம்பர் ஆஃப் நான் ஸ்கொயர் numbers between 24 square and 25 square is 48 is the answer. Okay, then next question, third one. The number of perfect square numbers between 300 and 500 is dash. ஸோ 300க்கும் 500க்கும் இடையில இருக்க பர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு டெஃபினிஷன்லேயே பார்த்தபோது நம்ம 1லேருந்து 20 வரைக்குமான ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ 1 ஸ்கொயர்னா 1னும் 20 ஸ்கொயர்னா 400னும் பார்த்தோம். ஸோ அந்த ஸ்கொயர் பாக்ஸை இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 17 ஸ்கொயர்லேருந்து உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது, 289 ஸ்டார்ட் ஆகுது. 18 ஸ்கொயர்லேருந்து 324, அதே மாதிரி 19 ஸ்கொயர், 20 ஸ்கொயர், 21 ஸ்கொயர், 22 ஸ்கொயர், 23 ஸ்கொயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 529 கிடைக்குது. இங்கே என்ன கேட்குறாங்க, 300க்கும் 500க்கும் இடையில எத்தனை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ 229, அதுக்கப்புறம் வந்து 300 வருமா, தட் இஸ் 324. ஸோ 324லேருந்து எத்தனை ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடைக்குது, 300. தென் நெக்ஸ்ட்டு 500 வரைக்குமா. ஸோ 500 வரைக்கும்னா இங்கே வந்து 529 இருக்குது. ஸோ 23 ஸ்கொயர் வராது. ஸோ 484 வரைக்கும் தான் வரும். ஸோ 324லேருந்து 484 வரைக்கும் இருக்க ஸ்கொயர் நம்பர்ஸ் என்னென்ன, 18, 19, 20, 21, 22. இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ எத்தனை ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது, 5 ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 300க்கும் 500க்கும் இடையில பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்க நம்பர் 5 ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகே, then next fourth sum. If a number has 5 or 6 digits in it, then its square root will have dash digits. So இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் 5 digit எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். 5 digit நம்பர் நான் ஒன்று எடுத்திருக்கேன். 1s, 10s, 100, 1000, 10,000ன்ற 5 digit நம்பரையும், அதே மாதிரி இன்னொரு 6 digit நம்பரையும் 1,24,000 ஒரு 6 digit நம்பரையும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஸ்கொயர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 × 100 சார், தென் 320 × 320 சார் அப்படின்றது கிடைக்குது. ஸோ எத்தனை டிஜிட்ஸ் கிடைக்குது, 3 டிஜிட்ஸ் கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி இன்னொன்று ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எந்த நம்பர் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அதை பேராக வந்து இது பார் போட்டுக்கணும். ஸோ இந்த 2 0க்கு ஒரு பார், இந்த 2 0க்கு ஒரு பார், இங்கே ஒரு பார். ஓகே, ஸோ பேராக முடிஞ்ச அளவுக்கு வர்ற கிவன் நம்பரை பார் போட்டுக்கணும். ஸோ அந்த பார் எத்தனை பார் நமக்கு கிடைக்குதோ அத்தனை பாரில் நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஆன்சர் அதோட ஸ்கொயர் நம்பர்னு பார்த்தோன்னா ஆன்சர் அப்படி தான் கிடைக்கும். ஸோ இந்த வந்து 3 பார்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து 3 டிஜிட்ஸ் நம்பர்ஸில் தான் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸாக கிடைக்கும் அப்படின்றதையும் இன்னும் ஒரு ஈஸியான வேலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லது இந்த எக்ஸாம்பிளை வச்சும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் நெக்ஸ்ட்டு
the value of root 180 lies between integers 13 and 14. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா 180யோட லாங் டிவிஷன், இதை வந்து லாங் டிவிஷன் மெத்தட்னு சொல்கிறோம். இதை வந்து கம்மிங் டேஸில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். யூ ஜஸ்ட் லிசன் திஸ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ 180 என்ன செய்கிறோன்னா நம்ம நார்மல் டிவிஷன் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 180யை என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து டிவிஷன் மாதிரி எழுதிக்கணும். பேக் சைட்லேருந்து டபுள் நம்பர்ஸாக நம்ம வந்து பார் போட்டுக்கணும். இங்கே ஒரு நம்பர் இருந்தால் அந்த ஒரு நம்பரை மட்டும் பார் போட்டுக்கணும். ஓகே, தென் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு செஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யணும்னா ஸ்கொயர் நம்பர்ஸாக தான் எடுத்துக்கணும் இங்கே நம்ம வந்து டிவிஷன் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன் வந்து எந்த நம்பரை உள்ள வரும்? 1 1s ஆர் 1 வருமா? சரி, ஓகே. ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள். 1லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 0. இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது? 80னா அப்படியே கீழே கொண்டு வருவோம். நார்மல் டிவிஷனில் நம்ம ஒவ்வொரு நம்பராக கீழே கொண்டு வருவோம். ஆனால் இங்கே இந்த மாதிரி லாங் டிவிஷன் மெத்தடில் 80யை அப்படியே கீழே கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யணும்னா இந்த கோஷன்ட்டில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். என்ன நம்பர் இருக்குது? 1. ஸோ அந்த 1ஓட என்ன பண்ணணும்னா 1ஓட 2வை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2வை மல்டிப்ளை பண்ணி இங்கே என்ன எழுதணும்னா இந்த சைடு 2 அப்படின்னு நம்ம எழுதணும். 1 2s are 2 அப்படின்னு. எந்த கோஷன்ட்டில் எந்த நம்பர் வந்தாலும் அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சைடில் எழுதிடுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் இப்போ நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா 2க்கு பக்கத்தில் எந்த நம்பர் போட்டோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3 போடுறேன் மேம், 3 போட்டேன்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 69 கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு இருக்கிறது 80. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 3 போட்டால் 3 இங்கேயும் போடணும். ஸோ 3 3s are 9, 3 2s are 6 அப்படின்னு சொல்லி நான் சப்ராக்ட் பண்ணுறேன். எனக்கு பேலன்ஸ் என்ன ஆன்சர் கிடைக்குது? 11 கிடைக்குது. ஸோ தென் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வச்சு 0 சேர்க்குறேன். ஸோ இந்த மாதிரி சம் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, 180ன்றது எந்த 2 நம்பருக்கு பிட்வீனில் இருக்கும்? இது இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட், 13 and 14 ஆன்சர் கொடுக்க இங்கே டேஷ் கொடுத்துருந்தாங்க. ஸோ 13 பாயிண்ட்டுன்னு சம்திங் நம்பர்ஸ் வருதும். ஸோ 13க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இந்த 180ன்ற நம்பர் 13க்கும் அடுத்து வர்ற 13க்கு அடுத்து என்ன நம்பர் வரும்? 14. ஸோ 13க்கும் 14க்கும் இடையில தான் இருக்குன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் நெக்ஸ்ட்டு சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. when a square number ends in 6, its square root will have 6 in the units place. So when a square number ends in 6, so ஏதாவது ஒரு ஸ்கொயர் நம்பர் 6ல் எண்ட் ஆச்சுன்னா its square root will have 6 in its units. ஸோ அதோட ஸ்கொயர் ரூட்டும் என்ன கிடைக்கும்? 6ன்னு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியா தவறா? இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ 16s are 256. ஸோ டெஃபினெட்லி it ends with 6. ஸோ the answer is true அப்படின்றத முடிக்கணும். Then next second one, a square number will not have odd number of zeros at the end. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மேம் எடுத்திருக்கேன் பாருங்கள். a square number will not have a odd number zeros. ஸோ ஆட் நம்பர்னால் என்னன்னு தெரியும்? 1 3 5 7 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் ஆட் நம்பர்ஸ். ஸோ ஒரு 0 3 zeros 5 zeros இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி எண்டிங்கில் முடிகிற நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஸ்கொயர் நம்பர் வில் நாட் ஹேவ், அது வந்து ஸ்கொயர் நம்பராக இருக்காது அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ பார்க்கலாம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 10, இப்போது 100ன்னு ஒரு ஸ்கொயர் 100ன்ற நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணேன்னா 10 10s are எனக்கு 100ன்னு கிடைக்கும். அதே இது 10,000 எடுத்துக்கிறேன். ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணேன்னா 100 × 100ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஈவன் நம்பர்ஸ் 0 வந்தால் மட்டும்தான் நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஆட் நம்பர்ஸ் வந்தால் நமக்கு ஆட் நம்பர்ஸ் 0ல் வந்தால் நமக்கு ஆன்சர் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 zeros இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1000. இதை ஸ்கொயர் ரூட்டில் ஃபைண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இதில் வந்து பேரான நம்பர்ஸை நம்ம வெளியே எடுக்க முடியாது. அதே இது ரூட் 100 போட்டிங்கன்னா 10 10s are 100 அப்படின்னு போட்டு ஒரு 10ஐ வந்து நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம். ரூட்லேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்? வெளியே எடுத்துடலாம். ஸோ ஆட் நம்பர்ஸ் வந்தால் அது வந்து ஸ்கொயர் நம்பராக இருக்காதுன்றாங்க. ஸோ அதுவும் ட்ரூ தான். Then next, the number of zeros in the square of 9000 is 9.
ஸோ the number of zeros in the square of 9000 9000ல 91,000. ஸோ 91,000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஜீரோ கிடைக்கும்? இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது? 3. இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது? 3. ஸோ நமக்கு எத்தனை ஜீரோ கிடைக்கும்? 6 ஜீரோஸ் கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? 9 ஜீரோஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது ராங் ஆன்சர். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு எழுதணும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு the square of 75 is 4925. இது வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி தான் பார்க்க முடியும். 75 into 75 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 5625 கிடைக்குது. ஆனால் இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் வந்து 4925. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். excuse me. Then fifth sum, the square of the square root of 225 is 15. the square root of இப்போ லாங் டிவிஷன் மெத்தட் சொல்லிட்டு இருக்குதேன் இல்லையா? ஸோ அது மாதிரி செய்ய போகிறேன். இப்போது லிசன் பண்ணுங்கள், லிசன் கேர்ஃபுல்லி. இப்போது ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிடணும்? 225 டிவிஷனில் எழுதுகிற மாதிரி எழுதிடணும். ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். தென் நெக்ஸ்ட் என்ன செஞ்சேன்? பேரா 225 என்ன செய்யணும்? பேக் சைட்லேருந்து பேராக வந்து லைன்ஸ் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 225 பார்ஸ் போடணும். ஸோ 225க்கு ஒரு பாரு, இங்கே 2க்கு ஒரு பார். ஸோ பேக் சைட்லேருந்து 2 நம்பர்ஸாக பேர் பண்ணணும். இங்கே ஒரு நம்பர் இருக்குது, ஸோ ஒரு நம்பருக்கு பார் போட்டுருங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னா இந்த 2வை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ 1 எப்பயுமே என்ன சொன்னேன்? லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் நம்பர்ஸை தான் வந்து டிவிஷனுக்கு எடுத்துக்குவோம். ஸோ 1 ஒன்ஸ் ஆர் 1 கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன்? கோஷன்ட்டில் இங்கேயும் 1 போடுறேன். ஸோ 1 ஒன்ஸ் ஆர் ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1. ஸோ அதை வந்து 2க்கு பிலோவில் எழுதுகிறேன் நான். தென் சப்ராக்ட் பண்ணேன்னா 2 - 1 கிடைக்குது. தென் கேரி டவுன் த நெக்ஸ்ட் நம்பர் 25. தட் இஸ் 125 கிடைக்கும். தென் 125ல் இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்ய போகிறேன்னா நான் கோஷன்ட்டில் என்ன நம்பர் போட்டோம்? நம்ம 1 போட்டோம் இல்லையா? ஸோ 1ஓட என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்? 2வை மல்டிப்ளை பண்ணணும். எந்த நம்பர் கோஷன்ட்டில் இருந்தாலும் அதோட 2வை மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் ஒன்லி லாங் டிவிஷன் மெத்தட். லாங் டிவிஷன் மெத்தட்னா இப்படி தான் செய்யணும். ஸோ 1 2s are 2 எழுதிட்டேன். ஸோ இப்போது வந்து 125 உங்களுக்கு கிடைக்கணும் சப்ராக்ட் பண்ணுற மாதிரி, சரியா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 2க்கு பக்கத்தில் எந்த ஒரு நம்பர் போட்டேன்னா உங்களுக்கு வந்து 125 கிடைக்கும். ஸோ 5 5s are இந்த நம்பர் போட்டேன்னா எனக்கு வந்து 125 கிடைக்கும். இங்கே 2க்கு பக்கத்தில் என்ன நம்பர் போடுற? ஃபார் எக்ஸாம்பிள் 2 3, 2க்கு பக்கத்தில் 3 போட்டிங்கன்னா 3ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அதே இது 2 பக்கத்தில் 4 போட்டோம்னா 4ஆல் தான் திரும்பியும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 125 கிடைக்காது. எப்போ 2க்கு பக்கத்தில் என்ன நம்பர் போட போகிறேன்? நான் 5 போட போகிறேன். 5 போட்டால் தான் எனக்கு என்ன கிடைக்கும்? 125 கிடைக்கும். ஸோ 5 போட்டோம்னா 5 5s are 25க்கு 5 கேரி ஓவர் 2, 5 2s are 10, 10 + 2 12. ஸோ 125 கிடைக்குது. அப்போ 2க்கு பக்கத்தில் என்ன போட்டால் எனக்கு கிடைக்குது? 5 போட்டால். ஸோ அதே 5ஐ நான் என்ன செய்வேன்? கோஷன்ட்லேயும் எழுதுவேன். எழுதிட்டு நான் என்ன ஆன்சர் எழுத போகிறேன்? 125. அதுதான் 25 × 5s are இங்கே எழுதியிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிரும்? 0 கிடைச்சிரும். ஓகே, ஸோ இந்த சம்மில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க? the square root of 225 is 15 சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சரும் என்ன கிடைச்சிருக்கு? 15 தான் கிடைச்சிருக்கு. ஸோ ட்ரூ ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். ஸோ ஸ்கொயர்னால என்ன பண்ணிடணும்? 17 2 டைம்ஸ் கொடுத்துருக்க கிவன் நம்பரை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அதுதான் ஸ்கொயர். ஸோ 17 17s are 289. 203 ஸ்கொயர் அப்படின்னா 203 ஸ்கொயர்னு இது ஸ்டெப்பை எழுதிட்டு அதுக்கப்புறம் 203 × 203 போடுங்க. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 41,209 கிடைக்குது. அதே சம் 1098 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 1098 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். தேங்க்யூ.